ஹாய் நண்பர்களே, ரோட் டு பே ஹைப்ரிட் அத்லெட் அதில் இன்றைக்கி 4-2 காலையில் ப்ரோட்டீன் பாரை சாப்பிட்டு இன்றைக்கி நான் ஒரு கோட்டையை ஆரம்பிச்சிச்சு. ஆஸ் பர் தி ஷெட்யூல் இன்றைக்கி ஜாகிங் தான் போனோம். ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற காரணத்தினால இந்த வீக் மட்டும் வாக்கிங்கில் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. சரின்னு ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து சொல்ல ஒரு ஜூஸ் கடையை பார்க்க ஆளுக்கு ஒரு ஜூஸை போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஆளுக்கு ஒரு தோசை அப்புறம் கிழங்கு சாப்பிட்டு இன்றைக்கி நானே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஒரு குட்டி கொஞ்சம் எனக்கு சைக்கிள் வேணும் ரொம்ப நாளாக அடம் பிடிக்கும். சரி அதை பார்க்கலான்னு கடைக்கு போனால் நான் படிச்சுட்டு இருந்த சொல்ல 5000 சொன்ன சைக்கிளாக 10,000ன்றாங்க. காலம் கலிகாலம் ஆகி போச்சு நண்பர்களே. சரி இதுக்கப்புறம் இங்கே தான் சரிப்பட்டு வராதுன்னு அங்கேருந்து இன்னொரு ஜூஸ் கடைக்கு போனோம். அங்கே போனால் தளபதியோட தீவிர ரசிகர்கள் ஊருக்கே கேட்குற மாதிரி பாட்டை வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நான் அங்கேருந்து ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு நமக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன டைம் ஆனதும் பசி வந்துருச்சு. சரின்னு வழக்கம்போல தயிர் சாதமும் சிக்கனை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. என்னடா எப்போ தான் இதே சாப்பிட போர் அடிக்கலான்னு கேட்காதீங்க, இன்னும் அடிக்கல, அதோட சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன். சரி அது முடிச்சு சாப்பிட்டு வேலையை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கால் பண்ணி வாடா ஷாப்பிங் போகலான்னு அவன் கூப்பிட சரின்னு அவங்க கூட கிளம்பி போயாச்சு. நான் டயட்டுன்னு எப்போ ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்து எங்களோட சாப்பாடு டெக்னிக்கும் எங்களோட சாப்பாடு முறையும் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. சரி அதை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்தா நமக்கு சாப்பிட்ற டைமும் வந்துருச்சு. நம்ம வீட்டில் அருமையாக சப்பாத்தியும் குருமாவும் கொடுத்துருந்தாங்க. இந்த பெங்களூரில் இருக்கும்போது சாப்பிட்ட வடக்கு சப்பாத்திக்கும் இதுவும் சாப்பிடும்போது அப்படியே தேவாமிர்தமாக இருக்குது. சரி சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கே நாளையே முடிச்சாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் நண்பர்களே, மறக்காமல் இந்த ஃபாலோ பண்ணிங்க, ஏன்னா பின்னாடி யூஸ் ஆகும்.